வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷ கேண்டில்ஸ்டிக் சார்ட். அது மட்டும் இல்லாமல் இது புதிய கான்ட்ராக்ட். பழைய கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகிற காரணத்தினால நம்ம இப்போ புதிய கான்ட்ராக்ட்டுக்கு மூவ் ஆகிருக்கோம். அதனால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் சில மாற்றங்கள் இருக்கும். அதை தெளிவாக பார்க்குறதுக்காக தான் இந்த ஸ்கேலை கொஞ்சம் சுருக்கியிருக்கிறோம். இதில் உன்னிப்பாக பார்த்தோன்னா 2860 அப்படின்ற இடம் கடந்த சில நாட்களாக ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. நேற்று மார்க்கெட்லேயும் 2800 பக்கமாக ஓப்பன் ஆன க்ரூட் ஆயில் மார்க்கெட் படிப்படியாக 2860 பக்கமாக போனோன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்து 2771 க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு தான் சாதகமாக இருக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. சரி, என்ன செய்யலான்னு பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி பார்த்தோன்னா 2920 அப்படின்றது இன்னும் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக அமையுது. 3020 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சைக்காலஜிக்கல் ஜோன். இதை உடைத்து கீழே வந்த சமயத்தில் தான் முழுக்க க்ரூட் ஆயில் கீழே சரிவு சந்திச்சுது. அதனால் என்ன பண்ணலான்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிற ஐமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப 2820க்கு மேலேயும் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற ஐமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதனால் இந்த ஓப்பனிங்கை கொஞ்சம் கவனமாக நம்ம கவனிக்கணும். 2920 வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி செல் பண்ணுங்கள். 40-50 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைச்சா கூட புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது நல்லது. எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 2720. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.